அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகை விரி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் 3க்கு 1 சிங்கிள் பார்டர் வச்சு ஒரு ஒயர் கூட பின்னியிருக்கோம். இது வந்து லஞ்ச் பேக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி உருட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான மாடலில் பின்னியிருக்கேன். கைப்பிடி பின்னுறது எப்படி அப்படிங்கிறதையும் வீடியோவுடைய முடிவில் கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்கை ப்ளூ அண்ட் பிங்க் கலரில் 2 கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 9 அடி நீளத்தில் எடுத்திருக்கேன். பிங்க் கலரில் 12 ஒயர் ஒவ்வொன்றும் 9 அடி நீளத்துலையும், ஸ்கை ப்ளூ கலரில் ஒவ்வொரு ஒயரும் 9 அடி நீளத்தில் 38 ஒயரும், ஆக மொத்தம் 50 ஒயர் நம்ம வெட்டி வச்சுருக்கோம். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஒயரு. இப்போ பாருங்கள், நம்ம வெட்டி வச்சுருந்த பிங்க் கலர் ஒயர், அதாவது 2 ஒயரையும் ஒரே கலராக எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு ரெண்டையும் சரிசமமாக மடித்து எடுத்துக்குங்க. மடித்து எடுத்து இதை வந்து நம்ம பேசிக் ஸ்கொயர் நாட் போட போகிறோம். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் ரைட் ஹேண்ட் சைடு ஒயரும் எடுத்துக்கங்க. எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரில் ஒரு லூப் பண்ணி வச்சுருக்கோம். அது மேலே ரைட் ஹேண்ட் சைடு ஒயர் இப்படி வைங்க. வச்சுட்டு இந்த பள்ளமான பகுதி இருக்குது பாருங்கள், சொரசொரப்பான பகுதி, அதை மேல் நோக்கி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த பள்ளமான பகுதியை இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் நாட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்கொயர் நாட்டு நீங்கள் வெட்டி வச்சுருக்கிற 50 ஒயர்லேயும் 25 ஸ்கொயர் நாட் நம்மளுக்கு கிடைக்கும். முழுசையும் பின்னுங்க. இப்போ இது ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கனால ஒயர் அப் அண்ட் டவுன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் ஒவ்வொரு ஒயர் ஜாயின் பண்ணும்போதும். இப்போ பாருங்கள், இது சமமாக இருக்குது. சப்போஸ் சமமாக இல்லைன்னா நீங்கள் ஒயர் எது அதிகமாக இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி சமப்படுத்திக்கிங்க. இப்போ அடுத்த பக்கத்து ஒயரையும் பாருங்கள், இதுவும் நமக்கு சமமாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயரையும் நீங்கள் எடுத்து 2 ஒயர் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து பின்னி வச்சுட்டு காட்டுறேன். இப்போ நான் இந்த மாதிரி 2 ஒயர் ஒரே கலராக எடுத்து எல்லா ஒயரையும் நான் நாட் போட்டு வச்சுக்கிட்டேன். இதில் வந்து நம்மளுக்கு 25 நாட் மொத்தமாக கிடச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம வந்து ஸ்கை ப்ளூ கலர் தான் அதிகமாக எடுத்திருக்கோம். அப்படிங்கிறதுனால ஸ்கை ப்ளூ வந்து 3 பின்னலாக வர மாதிரியும், பிங்க் வந்து பார்டராக வர மாதிரி தான் பின்ன போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஸ்கை ப்ளூ நாட்டு எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இதுலேயும் 4 ஒயர் போயிருக்கும், இதுலேயும் 4 ஒயர் போயிருக்கும். இப்போது 2 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், 2 நாட்டையும். அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒயரில் இந்த ஒயரை எடுத்துக்கங்க. எடுத்து இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. அடுத்த நாட்டை எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு போகிற ஒயர் எடுத்து இது மேலே வச்சு 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பின்னில் ஜாயின் பண்ணல நமக்கு 3வது நாட் கிடச்சிருச்சு. அப்படியே திருப்பி பின்பக்கம் ஒரு நாட் போட்டுக்குங்க. இப்போ இது வந்து நம்மளுடைய முதல் பின்னல். இது வந்து உங்களுக்கு அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாட்டை நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நாட்டு, அதனால இதை வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டுட்டோம். இனிமேல் ஜாயின் பண்ணுறது நம்ம இந்த பக்கம் தான் ஜாயின் பண்ணிகிட்டே போக போகிறோம். அடுத்தது ஒரு பிங்க் நாட் எடுத்துக்கங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் ஸ்கை ப்ளூ நாட்டு 2 மட்டும் தான் ஜாயின் பண்ணணும். அடுத்தது ஒரு பிங்க் நாட் எடுத்து வச்சு இது ஸ்கை ப்ளூ ஒயரை மடித்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய சென்டர் லைனு, அதில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். மடித்து வச்சுக்கோங்க. இந்த பிங்க் ஒயரை இது மேலே வச்சு அடுத்த நாட்டு உருவாக்குங்க. இந்த மாதிரி வரும். இப்போது இந்த பக்கம் பின்னாடி திருப்பி இன்னொரு நாட்டு இதுலேயும் போட்டுக்குங்க. இனிமேல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஸ்கை ப்ளூ போட்டிருக்கோம், ஒரு பிங்க் போட்டிருக்கோம். அடுத்தது 3 ஸ்கை ப்ளூ ஜாயின் பண்ணணும். அதுக்கு அடுத்தது தான் ஒரு பிங்க் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி முழுசையும் பின்னி எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்து 50 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். அதாவது 2 ஸ்கை ப்ளூவில் ஆரம்பித்து ஒரு பிங்க்கு, அப்புறம் 3 ஸ்கை ப்ளூ, அந்த மாதிரி மாற்றி மாற்றி பின்னி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசி லைனில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்கை ப்ளூ நாட் ஜாயின் பண்ணியிருக்கோம். மொத்தமாக இதில் வந்து 50 நாட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு லைனாக வளர்த்து கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. அதாவது இது வரைக்கும் நம்ம பின்னியிருக்கோம், அதாவது பேசிக் நாட்டு. இதில் வந்து நீங்கள் 10 லைன் வரைக்கும், அதாவது 1 2 3 4 5 6 7 10 லைன் வரைக்கும், சைடு வாலில் வந்து 10 லைன் வரைக்கும் பின்னிட்டு வாங்க. இந்த மாதிரி சைடில் வளர்த்து 10 லைனோடு நிறுத்திடுங்க. முழுசு 10 லைன் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ வந்து முடக்கு திருப்புறது எப்படிங்கிறத காட்டுறோம். இந்த பேஸ்கெட் வந்து ஃபுல்லாகவே 3
டைமண்டில் ஒரு சிங்கிள் பார்டர் வர மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். அந்த ட்ரிக்கை வந்து முக்கு திருப்பும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன். அது 10 லைன் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பேஸ்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது இது வந்து நம்மளுடைய ஸ்டார்டிங் லைனு. இதுலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 லைன் நம்ம ஒவ்வொரு சைட்லேயும் பின்னியிருக்கோம். 4 பக்கமே நம்ம 10 லைன் பின்னியிருக்கோம். இப்போ எப்படி முடக்கு திருப்புறது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து 3x3 பேட்டர்ன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன ட்ரிக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 2க்கு 2 தான் போட்டிருக்கோம். இதை 3க்கு 3 மாற்றணும். அப்படி மாற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது 8வது ஒயரு, இது வந்து 10வது ஒயரு. நடுவில் இருக்கிற 9வது ஒயரை சொருகிறதுக்கு மட்டும் விட்டுட்டு வெட்டி விட்டுருங்க. இதை வந்து கைப்பிடி பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் பாருங்கள், 2 4 6 8 8வது ஒயர் நம்மளுக்கு வேணும், 10வது ஒயரும் வேணும். நடுவில் இருக்கிற 9வது ஒயரை நம்ம வெட்டி விட்டுறோம். வெட்டி விட்டுட்டு நம்ம முடக்கு திருப்பும் போது தான் நம்மளுக்கு 3க்கு 3 பேட்டர்ன் கிடைக்கும். இப்போது இந்த சின்ன ஒயரை உள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு 10வது ஒயரையும் 8வது ஒயரையும் பிடிச்சி பின்னுங்க. நம்ம எப்போவும் முடக்கு திருப்புற மாதிரி தான். கிராஸ் கட் ஒயரில் எப்படி முடக்கு திருப்போமோ அதே மாதிரி தான். இப்போது 8ஐயும் 10ஐயும் பின்னிகிட்ருக்கோம். இந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் மாற்றுறீங்கன்னா போதும், நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் கிடைச்சிரும். இப்போ இந்த ஒயரை வச்சு இப்படி வளர்த்து எடுத்துகிட்டு வாங்க. அடுத்தடுத்த ஒயரை தான் நம்ம பின்னிகிட்ருக்கோம். இப்படி பின்னும்போது உங்களுக்கு அந்த 3க்கு 3 பேட்டர்ன் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ நம்ம இந்த இடத்துல முடக்கு திருப்பும்போது இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு பேட்டர்ன் மாறி வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 3க்கு 3 பேட்டர்ன் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 இந்த 8வது ஒயரையும் 10வது ஒயரையும் தான் பின்ன போகிறோம். நடுவில் இருக்கிற அந்த சென்டர் ஒயரை நீங்கள் வெட்டி விட்டுருங்க. சொருகிறதுக்கு மட்டும் விட்டுட்டு வெட்டுங்க. வெட்டிட்டு இப்போவும் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா 8ஐயும் 10ஐயும் பிடிச்சி பின்ன போகிறீங்க. இப்போ இந்த வளர்த்து இப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இங்கேயும் 3க்கு 3 பேட்டர்ன் கிடச்சிரும். இதே மாதிரி 4 பக்கமும் ஒவ்வொரு ஒயரை வெட்டிட்டு, அதாவது இந்த லைனில் இருக்குது பாருங்கள், மாற்றி வெட்டிடக்கூடாது. 1 2 3 இருக்குது. இதில் 1வது ஒயரும் 3வது ஒயரும் வேணும். சென்டர் ஒயரை வெட்டிடுங்க. 4 பக்கம் வெட்டி எடுத்துட்டு அதை அப்புறமேல் உள்ளே சொருவிக்கலாம். சின்ன ஒயரை விட்டுட்டு வெட்டுங்க. இதே மாதிரி 4 பக்கம் வெட்டிட்டு மேலே கொஞ்சம் வளர்த்து காட்டுறேன் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல டர்ன் திருப்பி பின்ன ஆரம்பித்தோம். இந்த டர்ன் திருப்பி இடத்துலேருந்து 28 லைன் நான் பின்னியிருக்கேன். கூடைக்கு வந்து இந்த ஒயரம் போதுமானதாக இருக்குது. ஒயர் வந்து கிராஸ் கட்டுங்கனால கொஞ்சம் முன்ன பின்ன தான் வந்திருக்கும். இப்போ அப்படியே உள்பக்கம் திருப்பி நம்ம ஒயர் சொருவிக்க போகிறோம். சொருவிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பையை வந்து நம்ம இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி வச்சுட்டோம். திருப்பி வச்சு சொருவினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது கிராஸ் கட் பேக் அப்படிங்கிறனால ஒயர் கொஞ்சம் முன்ன பின்ன தான் வந்திருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி சொருகணும்னு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சொருக வேண்டிய ஒயரு. இது நம்ம பின்னிருக்கிற பின்னல் 1 2 இந்த பின்னல் மேலே மடங்கி வர மாதிரி வைக்கணும். வச்சு இந்த பின்னலில் சொருவுங்க. அதாவது ஒரு பின்னல் வந்து மடங்கி இருக்கணும். இப்படி ஆப்போசிட்டில் சொருவிட்டு போங்க. இதே மாதிரி எல்லா ஒயரையும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொருவிடுங்க. எவ்வளோ ஒயர் சொருவுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பேக் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி முந்தி நம்ம வெட்டி விட்டோம் பாருங்கள், இந்த கீழ் ஒயரு அதுவும் சொருகாமல் இருக்கும். அதையும் சொருவிடுங்க. 4 கார்னர்லேயும் ஒரு ஒயர் வெட்டி விட்டோம் பாருங்கள், அதையும் சொருவிட்டு சொருவி முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பேக்கை வந்து நம்ம உள்பக்கம் சொருவி முடித்து வெட்டிட்டோம். ஒரு பக்கம் நான் கைப்பிடி பின்னிட்டேன். இது உருட்டு கைப்பிடி தான் பின்னியிருக்கேன். ஆனால் மாடல் மட்டும் கொஞ்சம் மாற்றி பின்னியிருக்கேன். இப்போ இந்த உருட்டு கைப்பிடி பின்னுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து. இது மாமூலாக போடுற கைப்பிடியில் வந்து சுற்றி வரும் செயின் மாதிரி. இது வந்து கயிறு மாதிரி வந்திருக்கு. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம உள் ஒயராக 3 அடி ஒயரில் 4 ஒயர் வெட்டி வச்சுருக்கோம். இது உள் ஒயர் வைக்கிறதுக்காக. இப்போ இது அந்த பக்கம் வச்சுருக்க மாதிரியே இந்த இடத்துல தான் நான் வச்சுருந்தேன். அதே இடத்துல வைக்க போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 4 ஒயரையும் சொருகிட்டு சமமாக மடிச்சுக்குங்க. 2 பக்கம் வர மாதிரி.
இந்த மாதிரி பிடிச்சிக்கங்க. இப்போ மேல் ஒயர் 2 வைக்க போகிறோம். இப்போ மேல் ஒயர் வந்து நாம் இது 3 அடி எடுத்திருக்கோம், மேல் ஒயர் 7 அடி எடுத்திருக்கோம், 2 ஒயர் வெட்டியிருக்கோம். பிங்க் கலரில் ஒன்று, ஸ்கை ப்ளூ கலரில் ஒன்று வெட்டியிருக்கோம். அதை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கங்க. முதவே உருட்டு கைப்பிடி போடுவது எப்படி அப்படின்னு நான் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். உள் ஒயர் இல்லாமையும் போட்டிருக்கேன், உள் ஒயர் வச்சும் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் டிசைன் மட்டும் மாற்றி போட போகிறோம். எப்படிங்கிறது மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ இதையும் இரு பக்கமும் சமமாக மடித்து எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இப்போ உள் ஒயரையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. ஏன்னா நம்ம இழுத்ததுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிருக்கலாம். இப்போ சமமாக இருக்குது, வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மாமூலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் போடுவோம். அந்த எக்ஸ் போடுறது வந்து 2 ஒரே கலர் ஒயர் எடுத்து போடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் மாறுதல் என்ன அப்படின்னா இந்த ஸ்கை ப்ளூவையும் இந்த பிங்க்கையும் எடுத்து இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி போட்டுக்குங்க. இந்த பக்கம் இந்த கலரை மட்டும் மாற்றிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிங்க்கும் இந்த பக்கம் வந்துருச்சு, 2 ஸ்கை ப்ளூ இந்த பக்கம் வந்துருச்சு. இனிமேல் இப்போ எப்போவுமே போடுற மாதிரி உருட்டு கைப்பிடி மாதிரி தான். இங்கே பாருங்கள், இந்த ஒயர் எடுத்து அடியில் விட்டு மேலே எடுத்துகிட்டு வாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கமே வந்து ஸ்கை ப்ளூ ஒன்று பிங்க் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஸ்கை ப்ளூ ஒன்று பிங்க் ஒன்று இருக்குது. இனிமேல் அப்படி இல்லாமல் 2 பிங்க் இந்த பக்கம் இருக்கணும், 2 ஸ்கை ப்ளூ இந்த பக்கம் இருக்கணும். இப்படியே பின்னிட்டு வாங்க சடை மாதிரியே. இந்த ஒயர் எடுத்து இந்த 2 பிங்க்குக்கு நடுவில் விட்டு இப்படி எடுத்துட்டு வாங்க. இப்போ இந்த பிங்க் எடுத்து இந்த 2க்கு நடுவில் விட்டு வாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி பின்னிக்கிட்டு வாங்க. உங்களுக்கே வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பிங்க் கட்டமெல்லாம் ஒரு இடத்துல வருது, ஸ்கை ப்ளூ கட்டமெல்லாம் ஒரு இடத்துல வருது. அதாவது இந்த மாதிரி வரும். அப்படியே தொடர்ந்து பின்னிக்கிட்டு வாங்க. ஒரு 10 பின்னலுக்கு ஒரு முறை பின் பக்கம் கொஞ்சம் தள்ளி விட்டுக்குங்க, டைட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. தெரியுது பாருங்க, இந்த இடத்துல லைட்டாக ஸ்கை பிங்க் கலராக வருது, இந்த இடத்துல ஸ்கை ப்ளூ கலராக வரும். இந்த மாதிரியே ஒயர் இருக்க வரைக்கும் பின்னிக்கிட்டே வாங்க. அந்த கைப்பிடி பின்னிருக்கோம், அதே சைஸ் வந்ததுக்கப்புறம் கட்ட வேண்டியதை காட்டுறேன். இதே மாதிரி தொடர்ந்து பின்னிட்டு வாங்க, முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த கைப்பிடி பாருங்க, கயிறு மாதிரி அழகா வந்திருக்கு. அதாவது ஒரு நெட்டு முழுக்க பிங்க் கலரும், 2 பக்கமும் ஸ்கை ப்ளூவும், பின் பக்கம் பிங்க் கலரும் அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ பேக்கை முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இந்த கைப்பிடி எவ்வளோ இருக்குதோ அதே அளவு நான் இதில் வச்சுருக்கேன். இப்போ கட்டுறது பாருங்க, இந்த பக்கம் 2 ஸ்கை ப்ளூ கலர் இருக்குது, இந்த பக்கம் பிங்க் இருக்குது. நம்ம பிங்கை வச்சு தான் கட்ட போகிறோம். இந்த இடத்துல ஒயர் விட்டுருங்க, விட்டு டைட்டாக பிடிச்சிக்குங்க. எல்லா ஒயரையும் நம்ம சொருகி விட தான் போகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஸ்டெப்லாம் உங்களுக்கு முதவே தெரிஞ்சிருக்குங்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்கிறேன். இந்த பிங்க் 2ஐயும் எடுத்து இந்த பக்கம் விட்டுருங்க. இது வந்து உருட்டு கைப்பிடி அப்படிங்கனால நீங்கள் விட்டுட்டிங்கன்னா லூஸ் ஆயிரும், அவுந்து வந்துடும். அதனால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டு உள் பக்கம் சொருகி விட போகிறோம். எப்பவும் பேக் சொருகிற மாதிரி தான் அந்தந்த ஒயரை அந்தந்த வாக்கில் சொருகி விட்டுருங்க. விட்டுட்டு கடைசியாக பார்க்கலாம் வாங்க. பிங்கை மட்டும் சொருக வேண்டாம், கட்டுறதுக்காகவும். மற்றதெல்லாம் சொருகி விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம 2 பக்கத்து கைப்பிடி பின்னிட்டோம், பின்னி இந்த மாதிரி கட்டிட்டோம். இப்போ நம்மளுடைய பேக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா தேய்மானம் இல்லாமல் இருக்கிறதுக்காக 5 குமிழ் வச்சுருக்கேன். இவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் முதலே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.